அண்ணே 2020 தானே ஆப்ஷனை கொடுக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை இப்பதான் அமல்படுத்தவே வருது. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் 2016 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, 2011 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, ஹிந்தி நாட் கம்பல்சரி, மூன்றாவது லாங்குவேஜ் ஆப்ஷனல். அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட கேட்கிறேன், ஐயா நீங்களே அஷ்யூம் பண்றீங்க, உங்களுக்கும் பையன் அஷ்யூம் பண்றீங்க, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கு நீங்க அசம்ப்ஷன் பண்றீங்க. ஏதாவது தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கா? தமிழ்நாட்டில் மக்கள் 3 மொழி கொள்கைக்கு தயாராயிட்டாங்க. அப்படி இருந்தா பிரைவேட் ஸ்கூல் எப்படி, இந்த மாநிலத்தில் எப்படி 30 லட்சம் பேர் 3 மொழி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எப்படி ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எப்படி பாசிபிள்? மக்களுக்கு 3 மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற? ஒரு நிமிஷம், திமுக கேட்கிறேன், நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற? வேண்டான்னு சொல்லு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு. அது மும்மொழி கொள்கை தானே பாஸ். என்ன பாஸ், உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற, அது எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல 2021 முன்பு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல். 360 குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு, தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டர்ல யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. 360 குளோபல் டி நகர்ல இருக்கு. இதை பத்தி அடுத்து டீட்டெயிலா பேசுறோம். ஏன்னா டெண்டர் ஊழலை பத்தி தனியா பேசணும், ஒன்னொன்னா வரணும் இல்லனே, ஒரே நேரத்தில் மொத்தமா பேசுறது வண்டி தாங்காது. ஒரே நிமிஷம். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்கன்னு, இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது. அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும், நான் அதிகம் சொல்றேன், மக்கள் சேர்றாங்கன்னு சொல்றேன். அதனால தான் தனியார் பள்ளி 56 லட்சம். பிடிஆர் அரசு கொண்டாரு சும்மா இருக்க மாட்டார், அவர் 68 லட்சங்கிறார். திமுக இருந்துட்டு நான் பிஜேபி இருந்துட்டு 56 லட்சங்கிறேன். அதனால மக்கள் எதற்காக அந்த பக்கம் போறாங்க? அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டான்னு சொன்னா, நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல, அது மாதிரி நான் சிபிஎஸ்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு. அடுத்த ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதுல ஏன் தமிழை கட்டாயமா வைக்கல? மாநில அரசு கீழே தானே இருக்கு, மாநில அரசு கீழே தானே இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒரு கொள்கையா? அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான், அவன் அப்படியே தூக்கி உள்ள போட்டுடலாம், அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான், வாய் திறந்து கேட்க மாட்டான். அப்படிங்கறக்காக 2 மொழி கொள்கைன்னு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்கண்ணா? சரிண்ணே அண்ணா, எனக்கு 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா, ஏல மாடி அண்ணா, மாடி அண்ணா, 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா, 2 கிளாஸ் டீ பேக், மாடி அண்ணா, 2 கிளாஸ் டீ பேக்.